உலகம் போற்றும் உத்தம தலைவரே, தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த போர் அப்படிங்கிறது தொடங்கிவிட்டது. மிக உக்கிரமாக அந்த போர் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. நம்ம எல்லை பகுதியில நம்ம பிஎஸ்எஃப் உடைய போஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்ல கிட்டத்தட்ட 12 போஸ்டுக்கு மேல பாகிஸ்தானுடைய போஸ்ட இப்போ ஆப்கானிஸ்தான் கைப்பற்றி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தகவல். இப்ப தாலிபான் ஒரு ஸ்டெப் மேலேயே போயிட்டாங்க. என்னன்னா, வரலாற்றிலேயே முதன்முறையாக பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்ல ஆப்கானிஸ்தானுடைய ட்ரோன்கள் நுழைந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. தாலிபான்களை சீண்டுவது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தால தாங்கவும் முடியாது அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். ஆனா இவர்கள் அவங்களுடைய வீராப்பை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப இறங்கி இஸ்லாமாபாத்ல ஆப்கானிஸ்தானுடைய ட்ரோன்கள் இறங்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். தொடங்கியது போர், இதுதான் இப்போ இருக்கக்கூடிய செய்தி. யாருக்கும் அப்படிங்கறத நம்ம 3 நாட்களாக இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கோம். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த போர் அப்படிங்கிறது தொடங்கிவிட்டது. நேற்று இரவு முதல் இப்போது இந்த காணொலியை நம்ம பதிவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த வேலை வரை மிக உக்கிரமாக அந்த போர் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. அந்த போரை தொடக்கியது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான் தரப்பு தான் இந்த மாதிரியான ஒரு போரை தொடங்கியது. சன்னி முஸ்லிம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மசூதியில நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட், அதன் தொடர்ச்சியாக நடந்த விஷயங்கள் தான் இந்த போருக்கு காரணம், அடிப்படை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னும் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, டுரண்ட் லைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த எல்லை பகுதி தான் இந்த போருக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. நேற்று இரவுல இருந்து இன்று மதியம் வரை என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அப்படியே சீக்வன்ஸா பார்ப்போம். அது பார்த்தாதான் நம்மளால அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஓரளவுக்கு உணர முடியும். டுரண்ட் லைன் அப்படிங்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு எல்லை கோடுன்னு வச்சுக்கலாம். அந்த கோடை போடுறது பிரிட்டிஷ் பீரியட்ல போட்டிருக்கிறாங்க. 19th செஞ்சுரியில பிரிட்டிஷ் பீரியட்ல போடப்பட்ட அந்த கோடு. இதுல பாகிஸ்தான் தரப்புல போஸ்ட் இருக்கும், அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் தரப்புலயும் போஸ்ட் இருக்கும். போஸ்ட் இருக்குன்னா ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம். நம்ம எல்லை பகுதியில நம்ம பிஎஸ்எஃப் உடைய போஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்ல கிட்டத்தட்ட 12 போஸ்டுக்கு மேல பாகிஸ்தானுடைய போஸ்ட இப்போ ஆப்கானிஸ்தான் கைப்பற்றி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தகவல். இந்த எல்லையில இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் அப்படிங்கிறது இரு நாடுகளுக்கு இடையில அப்படிங்கறதை தாண்டி இரு நாடுகள் எங்க அவங்கவுங்க நிக்கணும் அப்படிங்கிற அந்த வரையறை செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். ஆனா இவங்க இங்க எல்லை தாண்டது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக நடந்தா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எது எல்லை அப்படின்னு வரையறை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான் அந்த 12 போஸ்ட். அந்த 12 போஸ்டும் தற்போது பாகிஸ்தானுடைய வசம் இருந்த போஸ்ட் இப்போ ஆப்கானிஸ்தான் வசம் போயிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சைஃபுல்லா முஜாஹித் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, the large scale of offensive operations were launched against Pakistan military bases, military installations along the Durand Line. மிக முக்கியமான விஷயம், லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் அஃபென்சிவ் ஆபரேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய அளவிலான கடுமையான தாக்குதலை நோக்கி நாங்க நகர்ந்து இருக்கிறோம். அதுவும் குறிப்பா பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்கள், அப்புறம் இந்த ராணுவம் செயல்படக்கூடிய இடம், ராணுவத்திற்கு முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதியிலும், குறிப்பா அந்த டுரண்ட் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் இந்த தாக்குதலை நாங்க செய்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இப்ப நேற்று இரவுல இருந்து இப்ப இன்று வரை நடந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதலை மட்டும் கிட்டத்தட்ட 55 பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்த்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்த்த ஒரு சிலர் தாலிபான் சைட
சரணடைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். சரணடைகிறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவத்துடைய ரத்தத்திலேயே இருக்கு. 1971 அவங்க பண்ண மாதிரிதான். அதே மாதிரி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணது. இப்போ அவங்க ஆப்கானிஸ்தான் ஆர்மி கிட்ட வந்து பண்றாங்க. இது நம்ம ஏற்கனவே பேசினதுதான். இப்போ ஆப்கானிஸ்தான் இதை பண்ணிடுச்சு அப்படிங்கறதுனால உடனடியா நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்ட்டு திடுதிப்புன்னு வந்து அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து உட்கார்ந்து யோசிச்சு இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆபரேஷன் கசாபில் 2 அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆபரேஷனை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க. அதாவது ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இல்லையா, அதற்கான பதிலடி தாக்குதல் அப்படிங்கிற பேர்ல இவங்க வந்து நடத்திருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 டாங்கிகளுக்கு மேல வந்து களத்தில் இறக்கப்பட்டு மிக கடுமையாக பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து பதிலடி தாக்குதல் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த தாக்குதல்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தோக்ராம் அப்படிங்கிற அந்த பகுதியில இந்த 2 படை வீரர்களும் கடுமையான சண்டை வந்து போட்டுக்கிறாங்க. அந்த பகுதியில இருந்த பொதுமக்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் பாருங்க, இந்த தோக்ராம் அப்படிங்கிற பகுதியில ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. 20 பெட் வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலின் மீது, அந்த மருத்துவமனையின் மீது பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து தாக்குதல் நடத்திட்டு. இதே மட்டும் வேற எங்கேயாவது நடந்துருச்சு அப்படின்னா, குறிப்பா காசால நடந்திருந்தா மருத்துவமனைகள் மீது தாக்கலாமா, குழந்தைகள் இல்லையா, அங்க மனிதாபிமானம் இல்லையா, ஓ வையகமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கூப்பாடு வந்திருக்கும். ஆனா பாகிஸ்தானுடைய ஆர்மி வந்து இந்த மருத்துவமனையில வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு வந்து வெளியே வரல, பிளஸ் கண்டிக்கவும் படல. சோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமையாக்க பாக்குறோம். உடனே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நேரடியாக பாகிஸ்தான் வந்து காபூல், கந்தஹார், பக்திகா உள்ளிட்ட ஆப்கானிஸ்தானுடைய பகுதிகளிலையும் வந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இந்த தாக்குதல் எல்லாமே பாகிஸ்தானுடைய ஏர்போர்ஸ் நேரடியாக வந்து களமிறங்கி நடத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க நடத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ இப்போ ஆப்கானிஸ்தான் இவருடைய எல்லையில தாக்குதல் நடத்த, அப்புறம் இவங்க இஸ்லாமாபாத்துடைய ஆட்சியாளர்கள் அந்த ஆபரேஷன் வந்து உள்ள போய் வந்து ஏர்போர்ஸ் அனுப்பி தாக்குதல் நடத்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் இருந்துச்சு. இப்ப தலிபான் ஒரு ஸ்டெப் மேலேயே போயிட்டாங்க. என்னன்னா, வரலாற்றிலேயே முதன்முறையாக, இது சொல்லுவாங்க இல்லையா, இந்த இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி, வரலாற்றிலேயே முதன்முறையாக பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்ல ஆப்கானிஸ்தானுடைய ட்ரோன்கள் நுழைந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தி. அதே மாதிரி எந்த லட்சணத்துல இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறது வந்து மீண்டும் நிரூபணமா இருக்கிறது. ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர்ல HQ-9 சொல்லிட்டு சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி லாகூர் போன்ற மிக முக்கியமான ஒரு நகரத்தை நாங்க பாதுகாக்க போறோம்னு இவங்க வச்சுட்டு இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர்ல சுக்குநூறாக உடைத்தது இந்தியா. இப்போ இஸ்லாமாபாத்ல ட்ரோன்கள் நுழைந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. எங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கன்னா, அவங்க மிக முக்கியமான இஸ்லாமாபாத் பகுதிகளில் அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான். இததான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், தாலிபான்களை சீண்டுவது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தால தாங்கவும் முடியாது அப்படின்னு நம்ம வந்து முன்னாடி சொல்லிட்டு. ஆனா இவர்கள் வந்து அவங்களுடைய வீராப்பை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப இறங்கி இஸ்லாமாபாத்ல ஆப்கானிஸ்தானுடைய ட்ரோன்கள் இறங்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஓகே, இப்போ பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் அவர் எப்படி சும்மா இருப்பாரு? அவரு சாதா டைம்லயே வந்து சும்மா இருக்க மாட்டாரு. இப்போ வார் டைம் வேற, சின்ராச கையில பிடிக்க முடியாது. சோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, the war is an open war, வெளிப்படையான யுத்தம் அப்படிங்கிறது வந்து தொடங்கிடுச்சு. எங்களுடைய அமைதி எல்லாமே வந்து போயிடுச்சு. நாங்க வந்து எந்த எல்லைக்கும் போக தயார் அப்படின்னு சொன்னவரு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. கைபர் பக்துன்குவா சிஎம் should stand with the federal government அப்படின்னு. அதாவது கைபர் பக்துன்குவா அப்படிங்கிறது ஒரு மாகாணம். அந்த மாகாணத்துக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அந்த முதலமைச்சர் யாருன்னா இம்ரான்கானுடைய PTI கட்சியை சேர்த்தவர். சோ அவர் வந்து பெடரல் கவர்மெண்ட் கிட்ட, அதாவது அவங்களுடைய மத்திய அரசு கிட்ட, இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கிட்ட ஒத்துழைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறார். இந்த மாதிரி ஒரு வெக்கக்கேடு எங்கேயுமே இருக்கக்கூடிய போர் சூழல்ல இன்னொரு நாடு நம்மளுடைய நாட்டு மேல் தாக்குதல் நடத்திருக்கு அப்படிங்கிற போது அங்க இருக்கக்கூடிய அரசை எங்க கூட கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசை வந்து ஒரு மத்திய அரசு கேட்கறது எவ்வளவு கேவலமா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கேவலம் தான் இது. ஏன் அப்படின்னா, இம்ரான்கான் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதால மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு அப்படிங்கிறது கைபர் பக்துன்குவா முழுக்க இருக்கிறது. அந்த அரசாங்கத்திற்கும் இருக்கிறது. ஏன்னா அந்த அரசாங்கம்
இம்ரான்கானுடைய கட்சியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம். சோ அந்த அரசாங்கத்துக்கிட்ட வந்து இவர் போய் இப்ப வந்து கொஞ்சம் கெஞ்சுறாரு, அதாவது எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சோ இதுதான் நிலைமையாக இருக்கிறது. இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து கத்தார் வந்து அணுகிருக்கிறாங்க, நாங்க வந்து மீடியேட் பண்றோம், இரு நாடுகளுக்கும் வந்து அமைதி வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து ஈரானும் வந்து நாங்க வந்து மீடியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரானும் வந்து நாங்க வந்து மீடியேட் பண்றோம் அப்படின்ட்டு வந்து ஈரான் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சைனா, அவங்க வந்து 2 நாடுகளுக்கு இடையில வந்து இந்த சீஸ்பயர், அதாவது அமைதி திரும்பணும், ரெண்டு இடத்துலயும் வந்து துப்பாக்கி சத்தம் கேட்கக்கூடாது, சீஸ்பயருக்கு வாங்க அப்படின்ட்டு வந்து சைனா சொல்லியிருக்கு. இந்தியா இப்ப வரைக்கும் நான் செக் பண்ண வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் சொல்லல. இதுக்கு முன்னாடி லாஸ்டா இந்தியாவிடம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு துணை இருக்கிறோம் அப்படின்னு. சோ ஆப்கானிஸ்தானுக்கு துணை இருக்கிறோங்கிறதா இந்தியாவோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப இப்ப வரைக்கும் வரல அப்படின்னா நாங்க துணை எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதற்குரிய மிக முக்கியமான ஒரு மறைமுக செய்தி. இது மிக முக்கியமான ஒரு திருப்பமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பா ஒரே நேரத்துல 2 சைட்ல வந்து இந்த மாதிரியான போரை தொடங்குறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய முட்டாள் ஆட்சியாளர்களால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி இந்த வீர சூர சாகசத்துக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடிய அசிம் முனிர் இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு வந்து தெரியல. ஷபாஸ் ஷெரீப் தான் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ ஈவினிங் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதுல அவங்க என்ன உலக போறாங்கன்னு தெரியல. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம். சரி, இப்ப எதுக்கு இது இவங்க அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2 காரணங்கள் தான், 2 காரணங்கள். அந்த 2 காரணங்கள் என்ன வேகமா பார்ப்போம். ஒண்ணு, அசீம் முனிருடைய பாப்புலாரிட்டி பாகிஸ்தான்ல அதுல பாதாளத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு. அது கோச் அப்படிங்கிற போது மிக பெரிய ஆபத்தை அவங்க சந்திக்க கூடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. சோ அது எதுவும் ரிவைவ் பண்ணோம் அப்படின்னா, எப்படி ஆபரேஷன் சிந்தூர்ல அவர் ஏதோ போர் நாயகன் மாதிரி அடி வாங்கி ஓடின ஒரு நபரை ஏதோ போர் நாயகன் மாதிரி காமிச்சு அவங்க சித்தரிப்பு பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு சித்தரிப்பு இங்கே நடக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆப்கானிஸ்தானை புறமுதுகிட்டு ஓட வைத்த அசிம் முனிர் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தணும்னு பாக்குறாங்க. பட் ஆனா எதுவுமே நடக்க போறது இல்ல. பாகிஸ்தான் ஆர்மியோடைய பேண்ட்டை உருவி இவங்க வந்து தாலிபான்கள் வந்து தலையில சுத்தி வந்து போட்டதா வந்து நடந்துச்சு கடைசியில. இப்ப என்னன்னா இஸ்லாமாபாத்லயே ட்ரோன் வந்து நுழைஞ்சு தாக்குதல் நடத்திருக்கு. சோ அசிம் முனிர் அவருடைய பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப மோசமா இருக்குங்கிறதால நடத்தக்கூடிய ஒரு போர். இது ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, இதை காமிச்சு வந்து லோக்கல் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தானும் இந்தியாவுக்கு ஒன்னா இருக்கு, சோ நம்ம தாக்குதல் நடத்துறோம் அப்படிங்கிற பல்வேறு காரணங்கள் தான் இதுக்கு பின்னாடி வந்து இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த மாதிரி ஒரு போர் உருவாச்சுன்னா, இப்ப ட்ரம்ப் வந்து திருப்பி வந்து ட்ரம்ப் வந்து சொல்லுவாரு, ஆப்கானிஸ்தானுக்கு நான் தான் வந்து போர் நிறுத்தம் பண்ணேன்னு சொல்லிட்டு. சோ அதுல இருந்து அவருக்கு ஒரு நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு நம்ம இதை ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிற அளவு கூட இவங்களுக்கு புத்தி போகும். ஏன்னா இவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராடுறாங்களா, பாகிஸ்தானுடைய பிரைடுக்காக போராடுறாங்களா அப்படின்னா மிக நிச்சயமாக வந்து கிடையவே கிடையாது. இவங்களுக்கு பாகிஸ்தானுக்குன்னு பிரைடுன்னு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அங்க அந்த சேர்ல உட்கார்ந்துட்டவங்களுக்கும் அது கிடையாது. சோ எல்லாமே இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னும் பல அப்டேட்ஸ் வந்து காத்திருக்கு. குறிப்பாக இந்தியா எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்க, அடுத்தடுத்து இந்த போர் வந்து எப்படி நகர போகுது, ஏன்னா போர்னு வந்து பாகிஸ்தான் தரப்புல அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதால இது அடுத்தடுத்து எப்படி போகும் அப்படிங்கறத வந்து பொறுத்து பார்ப்போம். நம்ம கடந்த ஒரு 3 காணொலிகள்ல இந்தியாவை நோக்கி வரக்கூடிய இந்த விமர்சனங்கள், குறிப்பாக இந்தியாவை நோக்கி வரக்கூடிய வன்மமான விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அந்த வகையில போன காணொலியில ஆத்ம நிர்பார் பத்தி பார்த்திருந்தோம். இப்ப இந்த காணொலியில மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். விவசாயிகள் இந்தியாவில் வஞ்சிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் இந்தியாவில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள், விவசாயிகளுக்கு இந்திய அரசு அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் எதுவுமே செய்யறதில்லை அப்படிங்கிறது மிக மிக பெரிய ஒரு கேம்பெயினா வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த விவசாய போராட்டத்துல கூட கனடால இருந்து பாப்பாடைகள் இருந்து எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சு, ஐயோ பாத்தீங்களா இந்தியாவில வந்து விவசாயிகளுடைய நிலைமையை பாத்தீங்களா, எவ்வளவு மோசமா இருக்காங்க பாத்தீங்களா, இது எல்லாமே ஒரு கட்டமைப்பு தான். ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற சொல்றதுக்கு நமக்கு டேட்டா வேணும். சோ அந்த டேட்டா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். முதல் விஷயம், 2013ஆம் ஆண்டு நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 54% பேர் வந்து இந்த அக்ரிகல்ச்சர்ல வந்து இருந்தாங்க, விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாங்க, விவசாயம் சார்ந்தவர்கள் தான். சோ அப்போ நம்மளுடைய மத்திய அரசு அப்போ ஒதுக்கிய பட்ஜெட் அப்படிங்கிறது 0.28 லட்சம் கோடி. ஆனா இப்ப 2025ல நம்ம வந்து ஒதுக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா விவசாயத்துக்கு நம்ம ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது 1,38,000 கோடி. சோ எப்படி உயர்ந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம். அதே மாதிரி
2013 ஒரு ஆவரேஜ் ஒரு விவசாயியுடைய சராசரியான ஊதியம் அப்படிங்கிறது 6426 ரூபாய். இதுதான் வந்து அவருடைய சராசரி ஊதியம். ஆனா இப்போ அது எப்படி ஆயிருக்கு, 2026 இது எப்படி ஆயிருக்கு அப்படின்னா 13,661 ரூபாய். இப்போ வந்து அந்த சராசரி வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். இந்த சராசரி போதுமா அப்படின்னா போதாதுதான். ஆனா அந்த உயர்வு அப்படிங்கிறது, அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். பட்ஜெட்டும் உயர்ந்து இருக்கிறது. நம்ம நாடு போடக்கூடிய பட்ஜெட் சராசரியா அவங்களுடைய மந்த்லி இன்கமோ, அதாவது அவங்களுடைய மாத வருமானமும் வந்து உயர்ந்து இருக்கிறது ஒண்ணு. அதே மாதிரி எந்த உலகத்துல எந்த மொழியிலும் எந்த நாட்டிலையும் ஒரு சில நாட்டை தவிர, அதுவும் இவ்வளவு ஒரு லார்ஜ் ஸ்கேல் இருக்கக்கூடிய நாட்டுல இந்த கிராப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு திட்டமா இருக்கு. அது நம்மளுடைய நாட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட 15 கோடி ஃபார்மர்ஸ், 15 கோடி விவசாயிகள் இந்த பயிர் காப்பீடு திட்டத்துல வந்து இருக்கிறாங்க. சோ பருவமழை பொய்த்தாலும் சரி, இல்ல மழை ஜாஸ்தி பெய்தாலும் சரி, இல்ல பேரிடர் காலத்திலும் சரி, எல்லாத்திலுமே விவசாயிகள் இதை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தபடியா விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு இந்த விஷயம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தபடியா ஆயுஷ்மான் பாரத் வந்து பொதுவாக இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கும் சேர்ந்தான் அப்படிங்கிறதால இதுல மட்டும் என்ரோல் பண்ணிருக்கிற விவசாயிகளுடைய எண்ணிக்கை 12 கோடி பேர் இந்த 5 லட்சம் ரூபாய் கவரேஜ் இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை வந்து அவங்க வந்து அவைல் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை தாண்டி மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, விவசாயிகள் நோக்கி எந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் அவங்க அந்த இடத்துல வந்து நிலைத்து நிற்பது அப்படிங்கிறதும் வந்து தொடருமே. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா PM கிசான் நிதி அப்படிங்கிற பேர்ல மத்திய அரசு வருடத்திற்கு 6000 ரூபாய் அப்படிங்கிறது 3 தவணையாக வந்து வழங்கி வருது. இது தமிழகத்திலையும் பலர் இதுல வந்து அவைல் பண்ணி அதை வந்து நிதியை வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருந்தாலும் கூட குறிப்பிடத்தக்க இனிஷியேட்டிவ்ஸ் இநாம் சொல்லிட்டு, இநாம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் போர்ட்டல். நம்மளோட அமேசான், பிளிப்கார்ட் பயண ஒரு டிஜிட்டல் போர்ட்டல். இதுல என்ரோல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பண்டிகள், விவசாய கூட்டமைப்பு எல்லாமே சேர்ந்து மண்டி கொண்டுவாங்க. கிட்டத்தட்ட இந்த இநாம்ல மட்டும் 1522 மண்டி வந்து இந்த இநாம்ல வந்து வருது. சோ இப்ப இதன் மூலியமா விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை நேரடியா டிஜிட்டல் மூலியமா வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு அவைலபிலிட்டியும் வந்து இங்க இருக்கு. இதுல மட்டும் ஆகக்கூடிய வர்த்தகம் எவ்வளவு தெரியுமா? 4,31,00,000 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் அப்படிங்கிறது இந்த இநாம் மூலியமா நடக்குது. இதை செய்யறதும் வந்து மத்திய அரசாங்கம் தான். இதுல ட்ரோன் தீதி அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. ட்ரோன் தீதி அப்படின்னா இப்போ வந்து விவசாய நிலங்களுக்கு யாருமே வந்து இப்போ வந்து நேரடியா போய் மருந்து தெளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. இப்போ ட்ரோனை வச்சு தெளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரோனை வந்து வழங்கக்கூடிய அந்த ட்ரோனை வாங்கறதுக்கு ஆன ஒரு ஸ்கீம் தான். அதுவும் தீதினா மகளிரை குறிக்கக்கூடிய சொல். அது வந்து ட்ரோன் தீதி அப்படின்னு ஒரு தனியான ஒரு ஸ்கீம் இருக்கு. இதன் மூலியமா மகளிர் நேரடியாக வந்து அந்த ஸ்கீம் கீழே போய் பணம் பெற்று ட்ரோன்கள் வாங்கி, அதே மாதிரி ட்ரோனை வந்து இப்போ மற்ற விவசாய நிலங்களுக்கு அந்த பூச்சி மருந்து தெளிக்கிறது, அதுக்கு வந்து வாடகைக்கு விடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான இப்ப இது எல்லாமே நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா, இது எல்லாமே நம்பர்ஸ். இது வந்து யாராலும் மறுக்க முடியாது. இந்தியாவை இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் மோசமா இருக்கு, விவசாயம் படு மோசமா இருக்கு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் யாராவது சொல்லும் போது, குறிப்பாக இந்த சர்வதேச ஊடகங்கள் அப்படிங்கிற பேர்ல இவங்க ஆடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்ம இந்த காணொலியை முதல் பக்கத்துல பார்த்த நம்ம ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த போர் தொடர்பான ரொம்ப ரொம்ப மினிமலான அப்டேட்ஸ் தான் வந்து அந்த சர்வதேச ஊடகங்கள் வருது. ஏன்னா அவங்களுக்கு எந்த நாடுகளுக்கு இதுன்னு சொன்னா அதை வந்து ஹைலைட் பண்ணணும், எதை நடந்தா அதை வந்து சப்ரஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட இதுலயும் வந்து அதேதான். சோ நம்ம வந்து விவசாயிகளுக்கு ஒண்ணுமே பண்ணல, இந்தியாவில் விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, சாவ நிலைமையில இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இதையே தான் போட்டு இதை முழுமையா கொண்டு போறது. பட் ஆனா இங்க அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்குது, அதே மாதிரி சமூக அமைப்புகள் அப்படிங்கிற பேர்ல இந்த மண்டிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு பண்றாங்க, இயற்கை விவசாயத்துக்கான ஒரு அவேர்னஸ் இப்ப எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எதுவுமே ஹைலைட் பண்றது கிடையாது. ஆனா அது எல்லாமே நடந்து வருகிறது அப்படிங்கிறது நிதர்சனம். இந்த பதிவோட இறுதியா இந்த அமெரிக்காவுடைய டீல்ல கூட இவ்வளவு நாள் காலம் இழுத்தது அப்படிங்கிறது நம்மளுடைய விவசாய பொருட்களை
மார்க்கெட்ல அவங்க உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். அதனால எப்படி நம்மளுடைய அரசாங்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்திய அரசு, இந்தியா மிக வலிமையாக இந்த விவசாயத்துறையில் முன்னேறி போன்றிருக்கிறது. மீண்டும் மீண்டும் இவர்கள் செய்யக்கூடிய அந்த பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு வரையறைக்கு உட்பட்டதுதான். அதை தாண்டி அதுல உண்மை இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போர் தொடர்பாக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. வரக்கூடிய காணொலிகள்ல அதை இன்னும் விரிவா பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதை நன்றி, வணக்கம்.